ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கோடன் பேசுகிறேன். நீங்கள் பார்த்துருக்கிறது இன்ஜின் கிரியேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆமிசன்ட் ரீடர் வியூ பாயிண்ட். ஒரு வழியாக காப்பி ரைட் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு திரும்பி ஆரம்பிக்கிறேன். கண்டிப்பாக அது போகும். அது போக நான் 5 சாப்டராக போட்டிருக்கேன். எதனால தானே நம்ம வந்து 500 சப் வந்து ரீச் ஆகிட்டோம். அதனால் அந்த இதை காமிக்கிறதுக்காக 5 சாப்டர் போட்டிருக்கோம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு 1 hour வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 1ல் இந்த அழிந்து போன உலகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு 3 வழிதான் இருந்தது. ஆனால் அந்த 3 வழிகளும் இப்போ இருக்கிற எல்லா மனிதர்களும் மறந்து விட்டனர். ஆனால் ஒருத்தர் மட்டும் அதில் ஒளியாக இருந்தார். அவர் தான் அப்படின்னு சொல்லி அந்த சாப்டர் முடியுது. பார்த்தா இது வந்து இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு நாவல். நம்ம ப்ரொட்டகனிஸ்ட் பார்க்குறாங்க. ஓகே, இதான் வந்து லாஸ்ட் சாப்டர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது ஸ்க்ரீனில். என்னது இதான் லாஸ்ட் சாப்டர்னு சொல்லி நம்ம ப்ரொட்டகனிஸ்ட் வந்து நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருக்கான். கடைசி அளவு ஓகே முடிய போதான்னு அந்த ஆர்வத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கான். கடைசியாக பார்த்தா அந்த சாப்டர் முடியுது. அந்த சாப்டர் முடியும்போது அதில் என்ன போட்டிருக்குன்னா வேர்ல்ட் எண்ட் அப்படின்னு இருக்கு. அதாவது இதுதான் வந்து உலகத்தின் முடிவு அப்படின்னு சொல்கிறதோட அந்த சாப்டர் முடியும் போது நம்ம ஹீரோ வந்து ஐ மீன் ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து என்ன பார்க்குறான்னா, ஓ அப்படியா, அப்போ இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சா? அப்போ தான் நம்ம ஹீரோட ஃபேஸ் காமிக்கிறாங்க. ஓகே, அப்போ இது முடிஞ்சிருச்சு போல். இதில் வந்து டைட்டில் ஆரம்பிக்கிறாங்க, தி ஆமிசன்ட் ரீடர்னு. சாப்டர் 1 ப்ரொலாக் 3 ways ஆஃப் சர்வே இன் ஏ ரூயின்டு வேர்ல்ட் அப்படின்னு. என் பேர் தான் டொகாசா. அவர் பேர் டொகாசா. அது மட்டும் இல்லை, அவங்க மட்டும்தான் ஒரே சன் அந்த ஃபேமிலியில். இப்போது ப்ரெசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகவே நடந்துக்கிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொன்னால் அதை அவங்க தப்பாக நினைக்கிறாங்க. அதாவது நான் 10 விஷயம் கரெக்டாக சொல்கிறேன்னா அந்த 10ல் 9 தடவை அவங்க வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தா இங்கே ஒருத்தர் வந்து, ஓ அப்போனா நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளா? ஆமாப்பா நான் தான். ஓ இதான் உங்கள் பேரா? ஆமாம்மா இதான் என் பேர். அப்படின்னா என்னது? அப்படின்னா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் தனியாக எல்லாத்தையும் வந்து நான் காப்பாற்ற முடியும்னு நினச்சேன். பட் நான் சிங்கிளாக இருந்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஒரு இன்டர்வியூ நடக்குது. நம்ம ஹீரோ வந்து ஒரு கார்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோ வந்து காலேஜ்லேருந்து கிராஜுவேட் ஆகிருக்கான். அதுவும் 3rd கிரேடில். இதனால் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்டாக வந்து இப்போ ஹீரோ வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இதான் நம்மளோட ஹீரோட கதை. எப்பா, வேலைக்கு போயிட்டு இந்த மாதிரி ட்ரெயினில் வீட்டுக்கு போயிட்டுருக்க டைமில் இந்த நாவல் படிக்கிற சுகமே தனி. அப்போ அவங்க வந்து திடீர்னு ஒரு வாய்ஸ், நீ என்னென்னா ஃபோனுக்குள்ளேயே போயிடுவ போல் அப்படின்னு. யார் அது அப்படின்னு நம்ம ஹீரோ டக்குன்னு யாரோ நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சி நம்ம ஹீரோ யார் பார்க்குறாங்கன்னு அங்கிட்டு பார்க்க ட்ரை பண்ணுறான். பட் அங்கே பார்த்தா அவங்க ஒரு லேடி இருக்காங்க. யார் இந்த லேடி? நம்ம ஹீரோ வந்து மேல் நோக்கி பார்க்குறாங்க அவங்க ஃபேஸை. அப்போ தான் பார்க்குறாங்க அவங்க தான் வந்து யோ ஷாங்யா. அவங்க வந்து ஹியூமன் ரிசோர்ஸோடு சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஹலோ அப்படின்னு. ஓ நீங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்களா அப்படின்னு அந்த யோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நீங்கள் எப்படி இங்கே வரீங்கன்னு கேட்கும்போது, நான் ரொம்ப லக்கி. ஏன்னா இன்றைக்கி பிஸ்னஸ் ட்ரிப்னால என் மேனேஜர் வந்து கிளம்பிட்டாங்க. அதனால எனக்கு ஃப்ரீ ஆனனால வந்துட்டுன்னு சொல்லி அந்த யோ வந்து ஹீரோ கிட்ட உட்காரும்போது ஹீரோவுக்கு வந்து ஒரு டக்குன்னு வருது, என்ன இவ்வளோ பெரிய ஒரு பாப்புலரான கேர்ள் என்கிட்டயே உட்காந்துருக்காங்களே அப்படின்னு ஹீரோ வந்து நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆஹா, உங்க முடியிலேருந்து எவ்வளோ நல்ல ஸ்மெல்லு வருது. ஆமாம், நீங்கள் எதுக்கு இந்த சபையில் வந்திருக்கீங்க மிஸ் யூ அப்படின்னு நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட் கேட்கும்போது, யூ வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கனால எக்கச்சக்க மென் வந்து ப்ரப்போஸ் பண்ண பார்த்துருக்காங்க. பட் அப்போ தான் யோ சொல்கிறாங்க, என்னோட பைசைக்கிள் திருட போயிடுச்சுன்னு. என்ன உங்கள் பைசைக்கிள் திருட போயிடுச்சு அப்படின்னு நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட் கேட்குறாங்க. ஆமாம், இங்கேருந்து அங்கே ஓவர் டைம் பண்ணுறதுனால எனக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணவே முடியல. அதனால அதுக்காக எக்ஸசைஸ் பண்ண வாங்கினே பார்த்தா அது தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம யோவை பார்த்து சிரித்தோன்னே, ஆஹா இந்த சிரிப்பில் எத்தனை பேரை மயக்க போட்டு விழுந்திருப்பாங்க, நானே விழுவ போகிறேன். நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட் நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க திடீர்னு வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன வாசிக்கிறாங்க பார்த்தா அவங்க ஸ்பானிஷ் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் மணி எனக்கு கொஞ்சம் கடனாக கிடைக்குமான்னு. நீங்கள் ரொம்ப எலகண்ட்டாக பேசுகிறீங்களே. ஆமாம், நீ என்ன பண்ணுற டோக்ஸாசி அப்படின்னு நம்ம யோ வந்து ப்ரொட்டாகனிஸ்ட்டை கேட்குறாங்க. நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட் டக்குன்னு வந்து அவன் ஃபோனை வந்து அந்த சைடு தள்ளி வச்சிட்டான். ஏன்னா வந்து அவங்க ரொம்ப படிக்கிற ஆள். நம்ம அப்படிப்பட்ட ஆளா? நம்ம உட்காந்து மானுவா பார்க்குறோம், எதுக்கு அவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கிறாங்க. ஓ நீங்கள் என்ன நாவல் படிக்கிறீங்களா? ஆமாம், நான் வந்து கொரியன் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க ஸ்பானிஷ் படிக்கிறதுனால இவங்க வந்து கொரியன் படிக்கிறேன்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ யோ வந்து, ஆமாம் எனக்கும் நாவல்லாம் படிக்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு எக்கச்சக்கமான ரீடர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஃபேமஸான ரீடர்ஸ்ன்னு சொல்லி அவங்க பேரில் சொல்லிகிட்டு இருக்காங்க.
என்ன பண்றது? நம்ம ஹீரோ வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கான். "உங்க ஃபேவரைட் ஆத்தர் யார் டோக்ஸா?" அப்படின்னு கேட்கும்போது, அது உங்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா, அவங்க பேர் அவ்வளோ பெரிய பேரா இருக்காது. அப்பதான் ஹீரோ சொல்றான், "நான் உன்கிட்ட சொல்லவே கூடாது. இந்த வேர்ல்ட் ஆஃப்டர் த ஃபால் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு. என் ஹாபியே இந்த நாவல படிக்கிறது தான். இத நான் இன்னைக்கு நேத்து இல்ல, குறைஞ்சபட்சம் 10 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த 3 வேஸ் ஆஃப் த சர்வைவல் இன் த ரூயின்டு வேர்ல்டுன்னு." ஷார்ட்டா சொல்லணும்னா, இந்த கதை வந்து இன்னைக்கு முடிவு வரப்போது. சரி நம்ம பார்ப்போம் இதில என்ன அப்படி பெரிய இம்பார்ட்டன்ட்டா இருக்குன்னு. அப்பதான் வந்து நம்ம ஹீரோ வந்து 8த் கிரேட்ல இருக்கிறத காமிக்கிறாங்க. அவன் 8த் கிரேட்லேருந்து இத பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா, அவன புல்லி பண்ணி அவன வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்லயும் சரி, யுனிவர்சிட்டில அவனுக்கு வந்து ஒழுங்கான மார்க் கிடைக்காம இருந்தாலும் சரி, ஏன் அவன் வந்து மிலிட்ரில வந்து போய் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவன் வந்து செலக்ட் ஆவானான்னு பார்த்தான். அதுவும் அவனால முடியல. ஆனா, இந்த எல்லா டைம்லயும் இந்த நாவல் தான் வந்து அவன ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதனால இந்த நாவல வந்து அவனோட ஒரு பகுதி அந்த மாரி வச்சு அந்த நாவல படிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா வந்து இது எல்லாமே இன்னைக்கு முடிவு வரப்போதா? ஆனா இதுலருந்து எனக்கு ஒரு நல்ல மெமரி கூட இல்ல. எல்லாம் நெகட்டிவிட்டியா தான் இருக்கு. இந்த ஸ்டோரிய படிக்கும்போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு இதோட முடிவு வரப்போது. அது சீக்கிரமாவே ரிலீஸ் ஆகப்போது. நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த நாவல் வந்து 3149 சாப்டர் வந்து ரீச் ஆயிருக்கு. இவன் 10 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா சின்ன வயசுலேருந்து இப்போ ஒரு வேலைக்கு போற ஆள் அளவு வந்து உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். இதில பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான சாப்டர்ல வந்து ஒரே ஒரு வியூ பாயிண்ட் தான் இருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோ தான் அந்த ஒரு ஆளு. அவன் மட்டும் தான் இந்த நாவல கடைசியில பார்த்துக்கிட்டு இருக்கான். 1000 சாப்டர், 3000 சாப்டர் போனாலும் அவன் மட்டும் தான் இந்த சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு காமிக்கிறாங்க. அப்ப டோக்ஸா வந்து மெசேஜ் பண்றாங்க. என்னன்னா, "எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. என்னால அந்த முடிவு பார்க்குறக்கு ஆர்வமா இருக்கேன்." அது மட்டும் இல்ல நம்ம ஹீரோ தான் வந்து டொனேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதளவு வந்து அந்த சாப்டர் போடுறதுக்கு காரணம். அத பேக்கிரவுண்ட்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த நாவல வந்து போஸ்ட் பண்ணேன். ஆனா வந்து இதனால வந்து இன்சல்ட் தான் நடந்துச்சு. இது நல்லா இருக்குன்னு சொன்னாலும், எல்லாரும் வந்து இத கிரிட்டிசைஸ் பண்ணாய்ங்க. அவைங்கள பத்தி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்புட்ன்னு. பின்னாடி இந்த டோக்ஸா அப்புட்ன்னு. என்னன்னு சொல்லுங்க, சொல்லுங்க மிஸ்டர் யூ அப்படின்னு கேட்கும்போது, நம்ம சேர்ந்து 1 வருஷம் ஆச்சு. ஆமாமா. அந்த நாள் போனதே தெரியல மிஸ் யூ. மிஸ் யூ என்ன சொல்றாங்கன்னா, ஆமா. அப்பலாம் நம்ம 2 பேருக்கும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க தெரியாதுல்ல. ஆமா, ஆமா. ஏதோ நேத்து நடந்த மாரி இருந்துச்சு மிஸ் யூ. அது மட்டும் இல்ல என் கான்ட்ராக்ட் முடிய போது அப்படின்னு சொல்லும்போது, மிஸ் யூ வந்து ஷாக் ஆகுறாங்க. என்ன கான்ட்ராக்ட் முடிய போதா? ஏன்னா நம்ம ஹீரோ கான்ட்ராக்ட்ல வேலை பார்க்குறாங்க. ஆனா மிஸ் யூ வந்து பெர்மனன்ட் வேலை பார்க்குறாங்களா, அதனால. அப்புறம் வந்து நம்ம ஹீரோ சொல்றான், "ஓ சாரி உங்களுக்கு வந்து நான் அப்பாலஜி பண்றேன். ஏன்னா உங்கனால நான் வந்து உங்களுக்கு வந்து கங்ராட்ஸ் சொல்லலல்ல." ஒரு வேள நானும் இந்த மாரி நல்ல லாங்குவேஜ் கத்துக்கணுமோ! இந்த மாரி ஹீரோ வந்து திக்கி திக்கி பேசிக்கிட்டு இருக்கான் மிஸ் யூட்ட. இல்ல. நீங்க தான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க. உங்க ரிவ்யூலாம் நான் பார்த்தேன். அப்புட்ன்னு மிஸ்டர் யூ வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்ல மிஸ் டோக்ஸா, நீங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கா இருக்கீங்க. உங்கட்டருந்து தான் இந்த மாரி நான் கத்துக்கிட்டேன். அப்டின்னு வந்து பெருமையா வந்து நம்ம ஹீரோவ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க தப்பா நெனச்சுக்கலன்னா, நான் யூஸ் பண்ற ஆப் வேணா உங்களுக்கு நான் சொல்றேன். அதுல நீங்க லாங்குவேஜ் கத்துக்கோங்க அப்டின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ பார்க்குறான். ஓகே. ஆனா வந்து என் வாழ்க்கையும், அவன் வாழ்க்கையும் வேற ஜான்ரால தான் இருக்கு. ஏன்னா வந்து என் வாழ்க்கை வந்து ஒரு ஃபேண்டசி. நான் வந்து இந்த ரியாலிட்டிலலாம் வாழ மாட்டேன். இங்க என்ன நடக்குது? ஏது நடக்குது? எந்த நியூஸ்? எதுவுமே எனக்கு தெரியாது. என் வாழ்க்கை ஃபுல்லா அந்த நாவல் படிக்கிறது, அந்த ஃபேண்டசி உலகத்துல இருக்கிறது, இங்க பார்த்தா வேலைக்கு போறது, இந்த மாரி தான் வந்து என் வாழ்க்கை போய்க்கிட்டுருக்கு. ஆனா வந்து அவங்க அப்படி இல்ல. அவங்க ஃபுல்லா ரியாலிட்டில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ஒருவேள என்னால வந்து ஒரு புரோட்டகனிஸ்ட்டா மாற முடிஞ்சா எப்படி இருக்கும்? அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருச்சா? இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். யூ ஷாங்கா. எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல. ஓ! அப்படியா? ஆனா எனக்கு தெரியல என்ன ஆச்சு எனக்கே. அது மட்டும் இல்ல. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. என்னதான் நான் இந்த ஆப்ல வந்து யூஸ் பண்ணானோ, அது எதுவுமே மாறப்போறதில்ல. என் வாழ்க்கை எப்பயுமே இந்த மாரி ஒரு ஃபேண்டஸிலேயே தான் கடக்க போது போல. நான் ஒண்ணும் ஒரு பெரிய புரோட்டகனிஸ்ட்டா இருக்க மாட்டேன். ஆனா ஒரு ரீடரா இருக்கலாம். "த லைஃப் ஆஃப் எ ரீடரா?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஹீரோ வந்து மனசுல பேசுறேன்னு சொல்லி வெளிய பேசிக்கிட்டு இருக்கான். "அப்பன்னா உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கான திங்ஸ் எல்லாம் பண்றது இருக்கா டாக்ஸா?" அப்படின்னு மிஸ்டர் யூ வந்து கேட்குறாங்க. ஆமா." அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். "அப்பன்னா உங்க வாழ்க்கை வந்து நல்ல ஜாலியா தான் இருக்கும்." அப்படின்னு நீங்க வந்து நல்லா போராடணும் ஓகேவா? அப்படின்னு வந்து வந்து ஹீரோவுக்கு மோட்டிவேஷன் குடுத்துட்டுருக்காங்க. எதுக்கு இந்த மோட்டிவேஷன் நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல நான் உங்கள மாரி தான் இமிட்டேட் ஆகணும். உங்க வாழ்க்கைய நீங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ, அந்த மாரி தான் என் வாழ்க்கையும் இருக்கணும் அப்படின்னு. என்னைய ரொம்ப இது பண்றாங்க. ஆனா என்ட்ட ஒண்ணுமே இல்லையே நான் என்ன பண்றது?
என்ன இது ஃபோன் வைப்ரேஷன் ஆகுது? ஒருவேளை ஏதாவது மெசேஜ் வந்திருக்கோ? எனக்கு என்ன இந்த டைம்ல மெசேஜ் வந்திருக்கும்? என்ன மெசேஜா இருக்கும்? சரி அதையும் என்ன வந்திருக்கும்? ஏதாச்சும் ஹீரோ வந்து அந்த வெப்சைட்ல போய் பார்க்குறான். என்ன மெசேஜ்ன்னு. பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ரொம்ப நன்றி அப்படின்னு. யார்ட்டருந்து பார்த்தா ஏதோ டிஎல்எஸ் 123ன்னு ஒரு நம்பர்ல அன்னோன்லேருந்து இருக்கு. இது யாராது? அப்ப நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஒருவேளை இது அந்த ஆத்தரா இருப்பாரோ? அந்த ஆத்தர் யாருன்னா, அந்த வே ஆஃப் த சர்வே எழுதினார்ல, நம்ம ஹீரோ கூட 10 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கார்ல, அந்த ஆத்தரா இருப்பாங்களோ? அப்படின்னு நெனச்சு நம்ம ஹீரோ வந்து மெசேஜ் போடுறான். ஆ ஆத்தர் நீங்க தானா? அப்படின்னு வந்து ஒரு மெசேஜ் போடும்போது, ஓ! நான் வந்து எப்படியோ வந்து இந்த நாவல வந்து முடிவுக்கு கொண்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்ல, இதுக்கு உனக்கு தான் நன்றி. நான் ஒரு காம்படிஷன்ல கூட ஜெயிச்சிருக்கேன் தெரியுமா? அப்படின்னு அவங்க மெசேஜ் போட்டிருக்காங்க. என்னது வே ஆஃப் த சர்வே வந்து காம்படிஷன்ல வின் ஆயிருக்கா? இது அந்த ஆத்தர் தானா? இல்ல அவரு ஏதோ குடிச்சிட்டு எதையோ பேசுறாரா? அப்படின்னு ஹீரோ வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி ஓகே நம்ம வந்து கங்ராட்ஸ். நீங்க எந்த காம்படிஷன்ல ஜெயிச்சீங்கன்னு கொஞ்சம் அந்த பேர சொல்றீங்களா? அது உனக்கு தெரியாதுப்பா. ஏன்னா வந்து அது வந்து இப்போதைக்கு அன்னோன் காம்படிஷன் அதனால சொல்ல முடியாது. ஆனா இந்த நாவல் வந்து மானிட்டைசேஷன் ஆகப்போது. அதுக்காக ஸ்கெடியூல் பண்ண போறோம். அதனால வந்து அந்த எப்பிலாக் வந்து இன்னைக்கே அப்லோட் பண்ணி முடிக்க போறோம். நீ கண்டிப்பா அந்த இத பார்க்கணும். அது மட்டும் இல்ல உன் இமெயில் அட்ரஸ் சொல்லு. ஏன்னா நீ இத்தன நாள் எனக்கு உதவி பண்ணதுக்காக உனக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சு விட போறேன். அப்படின்னு அந்த ஆத்தர் சொல்றாங்க. என்ன கிஃப்ட்டா? அப்படின்னு நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணும்போது, ஆமா நீ இருந்தனால தான் இந்த கதைய வந்து இந்த உலகத்துக்கு என்னால கொண்டு வர முடிஞ்சுச்சு. இல்லன்னா கொண்டு வந்திருக்க முடியாது. ம். என்ன கிஃப்ட்டா இருக்க போகுது? த வே ஆஃப் த சர்வே வந்து ஒரு காம்படிஷன்லேருந்து வின் ஆயிருக்கா? ஆனா வந்து அது என்ன காம்படிஷன் சொல்ல மாட்றாங்க. ஒருவேள அவன் பொய் சொல்றானோ? ஏன்னா வந்து நம்ம ஒரு ஆள் மட்டும் ரீட் பண்றனால. சரி அவங்களுக்கு கிஃப்ட் தராங்கன்னா, ஏதாச்சும் கல்ச்சுரல் கிஃப்ட் கார்டா இல்லன்னா ஒரு ரூ. 50,000 வந்து குடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். நம்ம ஹீரோ பகல் கனவு பட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப இன்னொன்னு ஒரு மெயில் வருது. ஓ! வந்துருச்சா? இந்த கிஃப்ட் வந்துருச்சு போலயே! நம்ம ஹீரோ வந்து அது என்ன கிஃப்ட்டுன்னு பார்க்குறான். பார்த்தா வந்து டியர் ரீடர் இந்த மானிடைசேஷன் வந்து 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும். பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. என்னடா இதுன்னு 6:55 ஆயிருச்சு. ஓகே இன்னும் 5 நிமிஷத்துல வந்து அது வெளிய வரப்போதா? ஓகே அத நம்ம பார்த்துருவோம். ஏதோ மை ஃபேவரைட்ன்னு போட்டிருக்கே. என்னவா இருக்கும்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அந்த நாவலுக்குள்ள போனா, அந்த நாவல் வந்து அங்க இல்லவே இல்ல. என்னடா இது! அந்த நாவல் அங்க இல்லவே இல்ல. எதுக்கு டெலீட் பண்ணாங்களோ? ஒருவேள மானிடைசேஷன் ஆகுறனால ரீடர்ஸ் கூட தெரியாம டெலீட் பண்ணிட்டாங்க போல. அப்ப நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒரு ஒரு இன்டென்ஸான ஆரா வந்து சுத்தி வந்துகிட்டு இருக்கு. யார் அது என்னன்னே வந்து யோசிக்க முன்னாடியே, அந்த ரூமுக்கு எல்லாமே இருட்டாயிருச்சு. மிஸ்டர் யூ வந்து கேட்குறாங்க, என்னாச்சு இங்க?" அப்புட்ன்னு. நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். அதுக்குள்ள பார்த்தா அங்க ஒரு ட்ரெயின் வந்து வேகமா வந்து பிரேக் பிடிக்காம, முடிஞ்ச அளவு வந்து பிரேக் போட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "ஆ என்ன நடக்குதுங்க? ஐயோ! அம்மா! அப்பா!" அப்படின்னு அங்கருந்து எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. மத்தவங்க எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. "ஐயோ! என்ன நடக்குது? நம்ம சாக போறோமா? இது என்ன ஏதோ டெரரிஸ்ட் அட்டாக்கா? ஐயோ! என்னாச்சு நம்மளுக்கு? ஐயோ! ஆ!" எல்லாரும் ரொம்ப பேனிக்கா வந்து அங்கிட்டு, இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் அங்க இருக்க கம்பியெல்லாம் புடிச்சு தாங்கி நின்டுகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு சவுண்ட் வருது. ஆனா, அந்த சவுண்ட் யாருமே நோட்டீஸ் பண்ணல. பார்த்தா அந்த ட்ரெயின் ஒரு வழியா எப்படியோ பிரேக் போட்டு நின்றுச்சு. அப்பதான் வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்குறாங்க. "ஆ யூ உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல?" அப்படின்னு. யூ வந்து நம்ம ஹீரோவோட கைய பிடிச்சு, இங்க என்ன ஆச்சு?" அப்படின்னு. "தெர்ல. ஒருவேளை ஏதோ வந்து பிரேக் ப்ராப்ளமா இருக்கும் போல." அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து இன்னும் அந்த கையில ஃபோன தான் வச்சுட்டு இருக்கான். பார்த்தா அங்க 6:15லேருந்து 7:00 ஆகுது. அப்போதான் எல்லாரும் அத பார்த்தாங்க. அந்த கிளாக் சேஞ்ச் ஆச்சு. அந்த நேரத்துல தான் பார்த்தா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். 7 மணி ஆயிருச்சே மானிட்டைசேஷன் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு. பார்த்தா இங்க ஒரு அனௌன்ஸ்மென்ட் நடக்குது. எல்லா பேசஞ்சர் எல்லாரும் வந்து இந்த இடத்த விட்டு ஓடுங்க, ஓடுங்க அப்படின்னு. என்னடா இது? எங்கேருந்துடா வாய்ஸ் வருதுன்னு எல்லாரும் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து எல்லாரும் ரொம்ப பேனிக்கா இருக்காங்க. இந்த டைம்ல வந்து ஓடுங்க, ஓடுங்கன்னா என்ன அர்த்தம்? யார் என்ன பேசுறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆ டோக்ஸா இங்க என்னதான் நடக்குது? உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு நம்ம யூ வந்து கேட்கும்போது, எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு வெளிச்சம் வருது. நம்ம ஹீரோவோட கண்ணு வந்து கூசுற அளவு. நம்ம ஹீரோ அது ஒத்த கண்ணு மூடுனாலும், அங்க என்ன நடக்குதுன்னு வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறான். பார்த்தா அங்க எக்கச்சக்கமான ஒரு தண்டர் வந்து ஒரு உருவம் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அது என்ன உருவம்? யாரு? என்னன்னு வந்து எல்லாரும் மக்கள்லாம் பேனிக் ஆயிட்டு இருக்காங்க. இது என்ன நம்ம உடம்புக்குள்ள போயிருமா? நம்ம இறந்துருவோமா? அப்படின்னு எல்லாரும் பயந்துகிட்டு வேற இருக்காங்க. நம்ம ஹீரோ அது பார்க்குறான். அது என்னது?
பார்த்தா ஒரு சவுண்டு வருது. இந்த ஃப்ரீ சர்வீஸ் சிஸ்டம் வந்து 8612 வந்து முடிவுக்கு வந்துருச்சு. இனிமே இந்த மெயின் சினாரியோ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ தான் என் வாழ்க்கையே மாறுச்சு. அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இதோட சாப்டர் 1 முடியுது. ஓகே, நம்ம சாப்டர் 2க்கு போயிடலாம். எல்லாரும் அந்த ஆறாவை பார்க்கறக்காக வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லை. திடீர்னு அது மறைஞ்சிருச்சு. என்ன இது, ட்ராக் நின்றுச்சு. ஓகே, நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சலாம் அந்த இடத்த விட்டு. சரி, பேனிக் ஆனது போதும்னு வந்து எல்லோரும் கொஞ்சம் வந்து மூச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து இதை பார்த்தா ஏதோ ஒரு ஃபெமிலியரான நாவல் படித்த மாதிரியே இருக்கே. என் மண்டைக்குள்ளே திடீர்னு பாப் அவுட் ஆகுது. நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். டோக்கபி அப்படின்னு அங்கே ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அது எப்படி பாசிபிள்? இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. நம்ம ஹீரோ வந்து நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆமாம், என்ன சொன்ன நீ அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து யோட்ட வந்து கேட்கும்போது, யோ வந்து கையை பிடிச்சிக்கிட்டு தெரிலையே, லாஜிக்கலாக பார்க்கும்போது இது எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இதுக்கு வாய்ப்பே இல்லை, அது என்னது அது அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான். பார்த்தா அவன் வந்து நாவல் ஒன்று படிச்சிருப்பான். அந்த நாவலில் என்ன போட்டிருக்குன்னா 2 சின்ன கொம்புகள் இருக்கும். அது வந்து ஒரு ஸ்ட்ரா ஷேப்புக்கு வந்து ஒரு உடம்புல வந்து வேர் பண்ணியிருக்கும். அது வந்து வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கும். அதை சில பேர் வந்து ஃபேரின்னு சொல்லுவாங்க, ஏஞ்சல்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அது ஒரு டீமுன்னு சொல்லுவாங்க. அது பேர் தான் டோகோபி. இது வந்து கொரியன் மித்தாலஜியை பேஸ் பண்ணது. பார்த்தா அந்த இடத்துல அந்த ஆறா திரும்பி ஃபார்ம் ஆக நிற்கிது. என்னது இது, ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, இது ஏதோ ஏஞ்சல் என்னமோ இருக்கே, ஒருவேளை நான் படித்தது வந்து உண்மையாக இருக்குமோ, எனக்கு புரியலையே, ஒருவேளை அது உண்மையாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படி நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அது உருவாகி வந்துருச்சு. அதுதான் டோகோபி அப்படின்னு. இதுக்கு பேர் தான் டோகோபின்னு சொல்லுவாங்க அப்படின்னு திரும்பி ஒரு வாய்ஸ் வருது. என்னடா நடக்குது இங்கே அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அங்கே இருக்கிற எல்லாரும் வந்து என்ன இது புதுசாக என்னமோ வந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும், ஒருவேளை இங்கே ஏதாச்சும் ஃபிக்ஷன் மூவி எடுக்கிறாங்களோ அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு வாய்ஸ் அப்படின்னு அந்த டோகோபி வந்து பேச பார்க்குது. என்னது அது பேசுது, இது ரியாலிட்டியில் இது இருக்கே, நல்லா இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அது ஏன்னா ரொம்ப அக்லியாக இருக்குது அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க. அப்போது இதுதான் டோகோபியா, அதோட டெஃபனிஷன் இப்படி தான் இருக்குமா, இதுதான் அந்த வேஸ் ஆஃப் சர்வேல வந்துச்சோ அந்த டோகோபி வந்திருக்குன்னா அப்போ இது முடிவே இல்லாத இது ஆரம்பிச்சிருச்சு போல். அப்போ நம்ம ஹீரோ ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கான். இது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இதுதான் அந்த ட்ராஜடியும் அழிவும் போல் அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, ஆமாம் நான் வேணால் ஸ்பானிஷில் பேசி பார்க்கவா, அதுக்கு தான் ஒன்றுமே புரியலல்ல, நான் வேணால் ட்ரை பண்ணவா அப்படின்னு நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட்டை வந்து நம்ம யூ வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது, என்ன போய் சொல்லுவேன், எனக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறியான்னு வந்து சொல்லுவியா, இப்போ அதனால நீ படித்த, உனக்கு வேறு வேலை இல்லையாம்மா, சும்மா இருமா, அது சும்மா இருக்க மாட்டியா நீ, இல்லை இல்லை நான் அப்படி சொல்லலை, இருந்தாலும் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது, அப்பா நான் கரெக்டாக பேசுகிறேன், இந்த ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, ஒருவேளை இந்த கொரியனுக்கு நான் ட்ரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே கைஸ், என் வாய்ஸ் எல்லாத்தையும் கிளியராக இருக்கா, அது என்னது அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு அந்த மான்ஸ்டர் வந்து வாய்ஸ் கொடுக்கும்போது, இங்கே என்ன நீங்கள் எதாவது மூவி எடுக்கிறீங்களா, இங்கே ஏதாச்சும் அட்டன் பண்ணுறீங்கன்னா சீக்கிரம் கிளம்புங்க, எங்களுக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, ஆடிஷனா, இல்லை இல்லை இங்கே நாங்கள் ஆடிஷனு அதுக்கு மேலே எடுக்க போகிறோம் இந்த நைட்டில், இங்கே நம்ம ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே இருக்க எல்லாத்துக்கும் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு, அது இந்த 7 மணிக்கு அப்படின்னு அந்த மான்ஸ்டர் சொல்லிகிட்டு இருக்கும்போது, இது என்ன பேசிக்கிட்டு இருக்கு, எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் உட்காந்து நான் என்ன பேசுகிறேன்னு கேளுங்க, அதாவது நான் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு அந்த டோகோபி சொல்லும்போது, அதை பற்றி யார் கவலைப்பட்டா, ட்ரெயின் ஏற்கனவே ஸ்டாப் ஆயிடுச்சு, நாங்கள் கிளம்புறோம், ஆமாம் ஆமாம் எங்களுக்கு வேறு இல்லை, ஏதாச்சும் கொலாபரேஷன் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க ஒரு சின்ன குழந்தை வந்து, அம்மா அது என்ன அனிமியாம்மா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு டவுட்டே இல்லை, அது எனக்கு தெரிஞ்ச அளவு அதுதான், நான் அவங்கள வந்து நிப்பாட்டி ஆகணும், ஆனால் நான் எப்படி நிப்பாட்டுவேன், நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோ வந்து யோட்ட வந்து சொல்கிறாங்க, ஒரு இன்ச்சு கூட மூவ் பண்ணிடாதன்னு. ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஈவலான சொல், நீங்கள் ரொம்ப ரேஷ் பண்ணுறீங்க, நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த இடத்துல அப்படி இருங்கன்னு, அமைதியாக இருக்க முடியாதா, இவ்வளோனே சாஃப்ட் வந்தது கொடூரமாய் அங்கே இருக்க ஒருத்தனை ஒரே அட்டாக்கு, அவன் என்ன நடக்குதுன்னு அவன் ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே அவன் வந்து அந்த இடத்துல செத்துட்டான்.
அதுவும் சாதாரணமா இல்ல. அவன் உடம்பு என்ன ஆச்சுன்னு அவன் ரியலைஸே பண்ணல. இது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்து, அவன் உடம்பே வந்து அப்படியே எல்லாத்து மேலயும் சிதற ஆரம்பிக்குது. எல்லாத்துக்கும் அங்க என்ன நடக்குதுன்னு கூட ஒரு டைம் திங்க் பண்ண முடியல. பார்த்தா எல்லாரும் ரொம்ப பேனிக் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. பார்த்தா ஒரு ஒரு ஆளா யாரெல்லாம் வந்து அந்த மான்ஸ்டர்ட்ட கொஸ்டின் கேட்டாங்களோ, அவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. அந்த மான்ஸ்டர், "இது ஒண்ணும் மூவி ஷூட்ஸ் இல்ல. இது உங்க ட்ரீமும் இல்ல." அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து அத ரி ரியலைஸ் பண்றதுக்குள்ளேயே வந்து எல்லாரும் ஒரு ஒரு ஆளா வந்து சாக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து இதுக்கு தான் நகர வேணாம்னு சொல்லியிருந்தான் போல. இது ஒன்று அந்த ரியாலிட்டி இல்லை. நீங்கள் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சா? எல்லாத்துக்கும் புரியுதுல? அப்படின்னு அது சொன்னோனே நம்ம ஹீரோவும் சரி, யோவுக்கும் சரி ரொம்ப பயப்படுறாங்க. ஆமா, இது எல்லாமே ரியல் தான். சரி நம்புற மாரி இருந்தாலும், இன்னும் சரி நம்ப வேணாம்னு தான் இருக்கு. ஏன்னா இந்த மாரி ரியாலிட்டில நடக்காது. அது மட்டும் இல்ல, இந்த மாரி ரத்தம்லாம் சிதற மாரி அளவுலாம் இருக்காது. அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் இன்னும் உங்கள் வாழ்க்கையை என்கிட்ட கொடுக்கல. உங்கள் வாழ்க்கை நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுல்ல இவ்வளோ நாள். அது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் பிறந்தது எங்களுக்கு பே பண்ணதா. புரிஞ்சுச்சா? நீங்கள் மூச்சு விடுறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே நாங்கள் நினச்சது தான். ஏன்னா இந்த வாழ்க்கை உங்களுக்கு இலவசம் இல்லை. ஆல்ரெடி அந்த ட்ரெயின் இடிச்சல்ல பேனிக்கா இருந்தவங்க இன்னும் ரொம்ப பேனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, திடீர்னு ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் சாவடிச்சுக்கிட்டு இருக்கான்ல. யாருக்கு என்ன பண்ண முடியும்னு எல்லாரும் பயந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அங்கருந்து ஒருத்தன் வரான். "நீ என்ன என்கிட்ட காசு கேட்குறியா?" "ஏன்?" என்ன சொல்கிறேன்? அப்படின்னு சொல்லி தைரியமா வந்து நிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ சொல்றான், "யோவ்! அது நம்ம மேனேஜர் தான. அந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தவர் தான. இவன் இன்னும் சிட்யூவேஷன வொர்ஸ்ட்டா ஆக்குறான்." ஷோ! அப்படின்னு. "ஆமா, நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஒருவேளை நீ காசு கேட்குறன்னா, இந்தா உனக்கு எவ்வளோ காசு வேணும்னு எடுத்துக்கோ. இந்தா இதான் என் பிஸ்னஸ் கார்டு. நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல. அது மட்டும் இல்ல, உனக்கு எவ்வளோ காசு வேணான்னு கேளு. டபுளா கூட என்னால குடுக்க முடியும்." ஹியூமன், நீ என்னன்னா எனக்கு நீ ஹியூமன் மணி தரியா? ஆ, அப்படிதானே? ஆமா, நீ மட்டும் என்னை இங்கேருந்து போக விட்டன்னா, உனக்கு எவ்வளோ வேணுமோ நான் தரேன். என்னாச்சு? ஏன் எல்லாமே அழிஞ்சு போச்சு? ஹியூமன், நீ என்ன நினைக்கிற? இந்த ஸ்பேஸ் டைம் கண்டெய்னரில் வந்து உன் மணி செல்லும்னா இது வெறும் ஒரு பேப்பர் தான். இதுக்கு ஒரு வேல்யூ கூட கிடையாது. நான் உனக்கு கடைசி வார்னிங் தரேன். இதுக்கு மேலே இந்த மாதிரி உன் மூளையை வச்சு ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லி வந்தனா உடனே நான் சாவடிச்சிடுவேன். இந்த மைண்டில் எப்படி உங்கள் கடனை கட்ட போகிறீங்க? சரி சரி, எக்ஸ்பிளைன் பண்ணது போதும். உங்களுக்கு 1000 தடவை எக்ஸ்பிளைன் பண்ண ஒன்றும் புரிய போகிறதில்ல. உங்களுக்கு ஈஸியாக மணியை வந்து நீங்கள் ஏன் பண்ணணும்னா பார்த்தா நம்ம டோகோபிக்கு பெரிய கொம்பு வந்து அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். B17623 சேனல் இஸ் ஓப்பன் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன். கான்ஸ்டல்லேஷன் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு பாப்அப் மெசேஜ் வருது. அதுவும் வந்து எல்லாத்தோட ஃபேஸ்லேருந்து, "என்னது இது? என்னது இது? என்னமோ வந்திருக்கே!" அப்படின்னு அவங்க என்னமோ பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு ஒரு விண்டோ ஸ்டேட்டஸ் ஓப்பன் ஆகுது. இதில சில பேர் பயப்படுறாங்க. சில பேர் அதில ஆச்சரியமா சந்தோஷப்படுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ பார்க்குறான். "இது என்னது இது?" அப்படின்னு நம்ம ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு வேள இது அதுதானா? அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கும்போது, "இந்த மெயின் சினாரியோ வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு" அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. நம்ம ஹீரோ அத பார்க்குறதோட, அப்பதான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு ஈவென்ட் வருது. ப்ரூஃப் ஆஃப் வேல்யூ, கில் 1 ஆர் மோர் லிவ்ஸ் அப்படின்னு ஒரு இது வருது. இத பார்த்தா கேட்டகரி மெயின், டிஃபிகல்டி எஃப். 30 நிமிஷத்துல முடிச்சீங்கன்னா 300 காயின்ஸ் கிடைக்கும். தோத்துட்டீங்கன்னா செத்துருவீங்க. அப்போ எல்லாத்துக்கும் குட் லக், பாய் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் வந்து அந்த இடத்த விட்டு போகுது. அந்த மான்ஸ்டர் அதுக்கடுத்து இன்னொரு மெசேஜ் சொல்லுது. உங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை சொல்லுங்க. அப்படியே அந்த டோர் காப்பி வந்து மறைஞ்சு போகுது. எல்லாரும் அத பார்க்குறாங்க. என்னது இது? என்ன நடக்குதுன்னு யாருக்கும் ஒண்ணுமே புரியாம இந்த சாப்டர் 2 முடியுது. சாப்டர் 3ல நம்ம யோ வந்து யாருக்கோ கால் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அது ஒரு போலீஸ்காரங்களுக்கு. போலீஸ் கண்டிப்பா எடுத்துருவாங்க. எப்படியாச்சும் எடுத்துருவாங்க. நம்ம இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் தப்பிச்சிடணும். ஏன் அவங்க ஆன்ஸரே பண்ண மாட்றாங்க? நம்ம 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 என்ன பண்றது? நம்ம என்ன பண்றது? என்ன பண்றது? யோ காம் டவுன் பண்ணுங்க. நமக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும். நம்ம இத எப்படியாச்சும் இந்த கேம விளாண்டு, இத டெவலப் பண்ணி நம்ம டீம் ஆயி கடைசியா இந்த கேம வந்து டிஸ்ட்ராய் பண்ணி நம்ம கெளம்பணும். அப்படிதான் வந்து நம்ம சர்வே ஆக முடியும். நம்ம ஹீரோ எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கான். என்ன 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 சொல்றீங்க நீங்க? எத பத்தி பேசுறீங்க? இந்த மாரி நெனச்சுக்கோங்க. நம்ம எல்லாம் வந்து ஒரு கேமுக்குள்ள இருக்கோம். அந்த கேம்ல வந்து நம்ம வின் பண்ணா இந்த இடத்த விட்டு நம்ம சேஃபா போயிருவோம். என்ன? இதுல என்ன ரூல்ஸ்? என்ன ஒண்ணுமே புரியல.
நம்ம வந்து இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் பொண்ணு கண்டுபிடிக்கணும், ஓகேவா? நம்ம ஹீரோ நினைக்கிறான் வழியை சொல்லியாச்சு, நம்ம வழி எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி இந்த இடத்த விட்டு சர்வே ஆகணும்னு நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டோகோபி வந்து அதோட ஆண்டனாவை மேலே ஸ்ட்ரெச் பண்ணி அதை காமிச்சிக்கிட்டு இருக்கு. இங்கே எத்தனை பேர் செத்துருக்காங்க, இந்த மாதிரி நடக்குதுன்னு. எல்லோரும் ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப டேமடைஸ் ஆகிட்டாங்க. அங்கே இருக்கிற பிளட் எல்லாமே செதறுது. அங்கே இருக்க ஒரு எல்டர் லேடி அங்கேருந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னால் நம்ப முடியல. இங்கே என்னதான் நடக்குது? இது என் கண்ணாலேயே என்னால் நம்ப முடியல. ஆக்சுவலா இங்கே என்ன நடக்குது? சரி, நாங்கள் அட்மிட் பண்ணிக்கிறோம். ப்ளீஸ் கதவை திறங்க, கதவை திறங்க. அப்போ அங்கேருந்து ஒருத்தவங்க கத்துறாங்க. யாராச்சும் ஒரு ஹேமர் வச்சு இதை பிரேக் பண்ணுங்க, ஏதாச்சும் பண்ணும் வாங்க அப்படின்னு. அப்போ தான் நம்ம ஹீரோ அந்த நாவலை நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி படித்தோமே, அதுலேருந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஹிண்ட் கிடைக்கும். யோசி யோசி, அதுலேருந்து என்ன கிடைக்கும் அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அந்த குவிஸ் காமிக்கிறாங்க. பெனால்ட்டி, டெத்து இப்படி இந்த மாதிரிலாம் இருக்கா? சரி, எல்லோரும் காம் டவுனாக இருங்க. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. சரி, எல்லோரும் வந்து நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க. அப்படின்னு அங்கேருந்து வாய்ஸ் வருது. ஏய், நாங்கள் எப்பட்றா காம் டவுனாக இருக்கோம்? நீ சொல்கிறது எப்பட்றா நாங்கள் கேட்குறது? அப்படின்னு எல்லோரும் கேட்கும்போது, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. நான் வந்து ஒரு மிலிட்ரிக்காரன். இங்கே பார்த்தீங்களா? நான் தான் மிலிட்ரிக்காரன். அதனால் வந்து இங்கே என்ன நடக்குது எனக்கு தெரியும். ஏற்கனவே நேஷ்னல் டிசாஸ்டரில் வந்து இதை பற்றி சொன்னாங்க. ஆனால் வந்து இது இப்படி நடக்கும்னு எனக்கு தெரில. நான் உங்களை இங்கேருந்து சேஃபாக கூட்டிகிட்டு போகிறேன். என் பேர் தான் லெஃப்டினன்ட்டு. நான் வந்து 6502 யூனிட்டில் வந்து இருக்கேன். ஓ! அப்போ அவங்க சொல்லலாம் சோல்ஜரா? பரவாயில்ல, நம்ம இடத்துல ஒரு சோல்ஜர் இருக்காங்க. நம்ம கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவோம். எல்லாத்துக்கும் கொஞ்சம் வந்து நார்மல் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க காமிக்கிறாங்க. நம்மளன்னா பாருங்க இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லி அந்த மெசேஜை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி சோல்ஜர், இங்கே என்ன தான் நடக்குது? எனக்கும் தெரில. நானும் வந்து என்னோட டீமுக்கு கான்டாக்ட் பண்ணேன். ஆனால் அது ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் எப்படி தான் இந்த ப்ளூ ஹவுஸ் விட்டு எஸ்கேப் ஆகுறது? நம்ம என்ன தான் பண்ணுறது? அப்போ பிரசிடெண்ட்டுக்கு கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்கச்சக்க பேர் இருக்காங்களே அப்படின்னு வந்து அங்கே இருக்க சிவிலியன்ஸ் கேட்குறாங்க. சாரி, என்னால் அது முடியல. நான் வெறும் ஒரு ஆர்டினரி சோல்ஜர் தான். எனக்கு கொடுத்துருக்க இது வந்து ப்ளூ ஹவுஸ் அளவு தான். ப்ளூ ஹவுஸ்னால் ஏதோ ஆர்கனைசேஷன் போல். ஓகே, இந்த சிச்சுவேஷனை என்னால் இப்போதைக்கு கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். இது ஒரு நேஷ்னல் டிசாஸ்டர் ஆயிடுச்சா? இவ்வளோ சர்ப்ரைஸாக இந்த இது நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த சிட்டிசனோட எல்லாத்தோட சேஃப்டி என்ன பண்ண போகிறாங்க? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க லெஃப்டினன்ட் ஹியூ ஷாங்? அப்போ நம்ம லெஃப்டினன்ட்டோட பயோகிராஃபியை காமிக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு கேரக்டர் கூட நாவலேருந்து அப்பியர் ஆனால் கூட பரவாயில்ல. அதே ஆட்டிடியூடு அதே மாதிரி இருக்குது. ஆனால் ஒருவேளை அந்த லீ யூன் ஷாங் வந்து இந்த நாவலை இன்ட்ரடியூஸ் பண்ண பிளேயராக இருந்தால் அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. நாவலேருந்து அந்த மான்ஸ்டர் வரும்போது இப்போ அங்கே இருக்க எல்லோரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ வந்து இவனை வச்சு தான் நம்ம இந்த சினியரை முடிக்க முடியுமா? இப்போ இங்கே என்ன தான் நடக்கும்? ஒருவேளை நான் அதை திரும்பி ரீட் பண்ணால் எனக்கு ஒரு வழி கிடைக்கும் எப்படியாச்சும் தப்பிக்கிறதுக்கு. பிரைம் மினிஸ்டர் வந்து ஸ்பீக்கில் இருக்காங்க. இது வந்து லெவல் 1 நேஷ்னல் டிசாஸ்டர் அப்படின்னு அங்கே வந்து வாய்ஸ் வந்துட்டுருக்கு. டோக்ஸா, இதை பாருங்களேன். பார்த்தா என் ஃபெல்லோ சிட்டிசன், இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு டெரரிஸ்ட் நம்மளை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அங்கே இருக்க பிரசிடென்ட் பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு எல்லோரும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, பிரசிடென்ட் சொல்கிறாங்க அங்கே எக்கச்சக்க பேர் கில் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம சிவிலியன்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? இது ஒன்றும் ஃபேக் இல்லையா அப்போ? ஐயோ! அப்போ இப்போ தான் கொஞ்சம் பேருக்கு தெரியுது. சில பேர்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. திடீர்னு அங்கே வந்து பேங் பேங் அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது. எல்லோரும் அந்த கையில் இருக்க ஃபோனை கீழே சிதற விடுறாங்க. பார்த்தா பிரசிடெண்ட்டை வந்து யாரோ வந்து சுட்டு தள்ளியிருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து அந்த இடத்துல வந்து கிளிச் ஆகுது. என்ன ஆகுதுன்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, அப்படி திரும்பி கிளிச் ஆகிட்டு இருக்கு. இது வந்து சிம்பிள் கிடையாது, புரிஞ்சிச்சா? நாங்கள் ஒன்று டெரரிஸ்ட் கிடையாது, உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு. என்ன ஒரு கேம் நினச்சிங்களா? சரி, இந்த டேட்டா வச்சு இந்த கண்ட்ரியில் எல்லோரும் கேம் விளாடுவீங்களே, அப்போ இதுதான் அந்த கேமு, சரியா? நான் உங்களை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டியா அப்படின்னு பார்த்தா அங்கே 30 நிமிஷம் கொடுத்ததை வந்து திடீர்னு செகண்ட்ஸ் எல்லாம் கம்மியாகிட்டே வருது. என்ன ஆகுது என்ன ஆகுது என்ன ஆகுதுன்னு எல்லோரும் வந்து பதறிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா 24 நிமிஷம் 23 நிமிஷம் ஆகுது. அப்படியே டிராசிக்காக வந்து அந்த டைம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. கடைசியாக பார்த்தா தி கரண்ட் டைம் 10 மினிட்ஸ் அப்படின்னு காமிக்குது. என்னதுடா 10 மினிட்ஸ்னு பார்த்தா திரும்பி அந்த ஈவெண்ட் மாறுது. ப்ரூஃப் ஆஃப் த வேல்யூ, கில் 1 ஆர் மோர் கில், கேட்டகிரி மெயின், டிஃபிகல்ட்டி எஃப், டைம் லிமிட் மட்டும் மாறுது 10 மினிட்ஸ்னு. 300 காயின் அப்படியே இருக்குது. தோத்தா ஆகுதான். அப்போ இது ஒரு அடிஷ்னல் பெனால்ட்டி போல். ஃபஸ்ட்டு கில் பண்ணால் நெக்ஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இல்லைன்னா நம்ம எல்லோரும் செத்துருவோமே அப்படின்னு எல்லோரும் வந்து பயந்துக்கிட்டு இருக்காங்க. இது என்ன ஜோக்கா? என்னது மெசேஜ்? என்னடா நடக்குது? சோல்ஜர், நீ ஏதாச்சும் ஒன்று சொல்கிற, போலீஸ் வருவாங்களா மாட்டாங்க? எல்லோரும் காம் டவுனாக இருங்க, நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு எல்லோரும் வந்து பயந்துக்கிட்டு இருக்கும்போது, அப்போ இது எல்லாமே நான் நினச்ச மாதிரி தான் நடக்குது. இது அந்த வேஸ் ஆஃப் சர்வேலேருந்து வந்த மாதிரி தான் இருக்குது. இவங்க தான் லீ ஹேங்ஷான், இந்த சப்போர்ட்டிங் கேரக்டர் வந்து இங்கே அப்பியர் ஆகியிருக்காங்க. அப்போனா அவன் ஏன் இன்னும் அப்பியர் ஆகலை? பார்த்தா அங்கே ஒரு ஹீரோ இருக்காங்க, நம்ம
ஹீரோ வந்து நாவலில் படிக்கிற ஒரு ஹீரோ வந்து வருவான் நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ இங்கே எல்லோரும் பேனிக் ஆகிட்டு இருக்காங்க. எப்புட்றா இன்னும் அவன் வராமல் இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்னது பின்னாடி பார்த்தா ஒரு ரத்தம் செதறுது அந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து. பார்த்தா ஆல்ரெடி இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டில் வந்து ஃபைட் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னொருத்தவங்க வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்க போனால் அந்த இடத்துல தண்டர் ஷாக் அடிக்குது. என்னடா தண்டர் ஷாக் அடிக்குன்னு பார்த்தா அங்கே ஒரு கேட்டு. பார்த்தா இது ஒரு ரூமுக்குள்ளேயே சீல் பண்ணிட்டாங்க. இந்த ரூமுக்குள்ளேருந்து ஃபைட் பண்ணி வின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த இடத்த விட்டு வெற்றி நடக்கும். அதனால் வந்து எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த ஈவெண்ட் நடக்கும்போது யாரும் எந்த இடத்த விட்டு போக முடியாது, அதே இடத்துல இருந்தால் ஃபைட் பண்ணோம் அப்படின்னு மெசேஜ் வருது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? இந்த மாதிரி பிளேஸ்லஸ்லாம் இப்படி தான் இருக்கும். எல்லாரும் அவன் ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா நீங்கள் அடுத்த 5 நிமிஷத்துல எல்லாம் செத்து போயிருவீங்கடா. அப்படின்னு சொடக்கு போட்டு காமிக்குது. பார்த்தா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்கூலில் காமிக்கிறாங்க. அங்கேயும் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்னது இது? இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா அந்த டேப்பாங் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் தான் நான் அந்த யூனிஃபார்மு அப்படின்னு அவங்க ரியலைஸ் ஆகும்போது பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லோரும் ரொம்ப பேனிக் ஆகிட்டு இருக்காங்க. ஐயா யாராச்சும் எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்க. பார்த்தா அங்கே டைம் முடியுது. டைம் முடிஞ்சதுக்கடுத்து ஓகே அவங்க பேமெண்ட் செட்டில்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ஒரு வாய்ஸ். என்னடா நடக்குதுன்னு பார்த்தா அங்கே ஒரு லேடி வந்து, அதாவது அங்கே படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டே வந்து எல்லாத்தையும் வந்து சாவடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னை யாராச்சும் காப்பாற்றுங்க, அந்த கதவு கிட்ட போயிடலாம் வாங்க அப்படின்னு எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே அவங்கள வந்து யாரோ கில் பண்ணுறாங்க. ஏன்னா என்னை விட்டுருங்க அப்படின்னு சவுண்டு. ஐயோ கடவுளே என்ன நடக்குது இங்கே? அங்கே வியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒருத்தவங்க வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அது அங்கே படிக்கிற அதே ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஒரு ஹை ஸ்கூல் கேர்ள் தான். பார்த்தா கழுத்தை பிடிச்சி நெரிக்க 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 கடைசி அவங்க இறந்து போகிறாங்க. எல்லோரும் அதை விட்னஸ் பண்ணி ரொம்ப ஹாரராக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து காமிக்கிறாங்க #Bay23515 சேனல் சர்வைவர் இவர் தான் சொல்லி அவங்க பேர் சொல்கிறாங்க. இவங்க தான் இயர் செகண்டில் கிளாஸ் பி டேப்பேங் கேர்ள் ஹை ஸ்கூலில் இருக்கிற லீ ஜி ஹே அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கான ரிவார்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுது. என்ன நினைக்கிறீங்க? இது ஜாலியா இல்லையா? அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன ஆச்சு இப்படி? அப்போ இங்கேயே எல்லோரும் பேனிக் ஆகுறாங்க. அப்போ கண்டிப்பாக இங்கே ஏதாச்சும் அட்டாக் நடக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன நடக்குது ஸோ அப்படின்னு சொல்கிறதோ இந்த சாப்டர் வந்து முடியுது. நெக்ஸ்ட் எல்லோரும் பேனிக் ஆகுறத ரொம்ப காமிக்கிறாங்க. ஐயோ இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது? வாழ்க்கும் சாவுக்கும் நடுவில் இருக்கோம். ஆனால் இந்த பொண்ணு என்னென்னா எல்லாத்தையும் இப்படி சாவடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம சர்வே ஆகுறது இப்படி தானா அப்படின்னு எல்லோரும் ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு எல்லாருக்கும் ஓவர் டென்ஷன். எப்படி இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகுறதுன்னு யாருக்குமே ஒன்றும் புரியலை. இந்த மாதிரி பேனிக் ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு இவ்வளோ நேரம் வந்து ஷோல்டரில் கை வச்சுருக்க வந்து திடீர்னு கையை எடுத்துகிட்டு ரொம்ப பயந்துட்டு ஹாரபுளாக யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஐயோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்க போதா? நம்ம ஹீரோ பார்க்குறான். இது வியர்டாக தான் இருக்குது. ஆனால் இது ஒன்றும் அதே கை வந்து இன்னும் வரலையா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் வந்து படித்த நாவலில் இருக்க அந்த ஒரு ஹீரோ வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல தான் வருவான். ஆனால் ஏன் அவன் இன்னும் வரல? ஆனால் நம்ம ஹீரோ வந்து அந்த நாவலை பார்த்தா அந்த நாவல் இன்னும் வரல. ஏன் இது இன்னும் மானிட்டைசேஷன் ஆகலை? ஒருவேளை இல்லீகல் காப்பீஸ் வந்து ஆன்லைனில் விடுறதெல்லாம் வந்து இதாகிருச்சோ? என்ன பண்ணுறது? வெயிட் பண்ணு, இப்போ தான் எனக்கு புரியுது. அவங்க ஏதோ ஒரு ஃபைல் அட்டாச்மெண்ட் அனுப்பிச்சிருந்தாங்க. நோவே ஒருவேளை இதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ அதை பார்க்குறான். அதில் அப்படி என்ன தான் இருக்குது, நம்மளுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக கிடைக்குமா அப்படின்னு நம்ம ப்ரொட்டகனிஸ்ட் வேகமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அவங்க பார்க்குறான் அந்த 3 ways ஆஃப் சர்வே இன் ரூயின்டு வேர்ல்டு TXT அப்படின்னு போட்டு கீழே டவுன்லோட் ஆப்ஷன் போட்டிருக்கு. என்னதான் இருக்கும்? சரி டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை இது அதான் இருக்குமோ? என்னால் நம்பவே முடியல. ஒருவேளை இது அதான் இருந்துச்சுன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ கண்ணை தொடச்சி திரும்பி பார்க்குறான். இதுக்கு வாய்ப்பே இல்லை. பார்த்தா அந்த இடத்துல வந்து எல்லாமே சேவ் ஆல்னு கொடுத்துருக்கு. பார்த்தா இதெல்லாம் இருக்க எல்லா சாப்டரும் வந்து நம்ம ஹீரோக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம ஹீரோ மறந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு வந்து எல்லாமே இதை வச்சு சர்வே பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அப்போ அந்த ஆத்தர் வந்து இதுதான் என்னோட கிஃப்ட்டுன்னு சொல்லி இந்த காப்பி அமைச்சிருக்காரா? ஆனால் இது இல்லீகலில் இப்போ நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணால் அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு விண்டோ நம்ம ஹீரோ கிட்ட வருது. என்னது இது? ஏதோ கேமாக தான் இருக்குது. ஆட்ரிபியூட் ஓப்பன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கான். பார்த்தா இவனோட ஆட்ரிபியூட் அண்ட் ஸ்கில் என்னன்னு வந்து நம்ம ஹீரோ பார்க்க போகிறான். பார்த்தா அதில் என்ன இருக்குன்னா
உங்களால இப்போதைக்கு ஆட்ரிபியூட் விண்டோ ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. என்ன? ஏன் என்னால் ஓப்பன் பண்ண முடியல? ஆட்ரிபியூட் விண்டோ நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். இல்லை உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது, உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது. ஏன் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது? ஏன் என்னால் என்னோட ஆட்ரிபியூட் விண்டோ பார்க்க முடியல? ஏன் இப்படி இருக்குது? ஏன் என்கிட்ட எந்த ஸ்கில் இல்லையா? அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சிஸ்டம் வேற என்னை கோவமாக்கிட்டு இருக்கு. சரி, வந்து இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் ஏதாச்சும் நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு ரீடிங் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதுதான் உங்களோட எக்ஸ்க்ளூசிவ் ஆட்ரிபியூட். என்னடா இது ஆட்ரிபியூட்டான்னு பார்த்தா நம்ம ஹீரோ அதை பார்த்தோன்னே அங்கே என்ன நடக்குதுன்னு எல்லாமே அவன் மைண்டில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. ஒரு கம்ப்யூட்ரு, சூப்பர் கம்ப்யூட்ரு எவ்வளோ வேகமாக வந்து ஆப்ரேட் ஆகுமோ அந்த மாதிரி ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட் மூளைக்குள்ளே வேகமாக போய்கிட்டு இருக்கு. ஓ, இதுதான் என்னோட ஆட்ரிபியூட்டோட எஃபெக்டா? ஆனால் வெறும் 1 மினிட்லேயே இது மொத்தமாக என்னால் படிக்க முடியுது. நல்ல வேளை அந்த ஆத்தருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் கண்டுபிடிச்சிட்டேன். அங்கே இருக்குது 3707 அந்த கம்பார்ட்மெண்ட்டு. இங்கே 3807. இது அது ஒரு அப்போனா ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி தான் அந்த ஹீரோ வந்திருக்கானா? ஷேட், சரி பரவாயில்ல. இது வந்து 3707 தானே? அப்படி நம்மளுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்குது. ப்ரோட்டகனிஸ்ட் வந்துக்கிட்டே இருப்பான் வழியில். சாரி, நம்ம இங்கே என்ன பண்ணலாம்? நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். 3807 தான் இந்த நாவலில் போட்டிருக்கு. அப்போ வந்து ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம தப்பிக்கிறதுக்கு. பார்த்தா அங்கே இருக்க யோ வந்து கேட்குறேன், டோக்ஷா நம்ம என்ன பண்ணுறது? அவன் நிப்பாட்ட வேணாமா? அங்கே பார்த்தா ஏதோ கம்பார்ட்மெண்ட்டில் பிளராக இருக்குது. நம்ம ஹீரோ அது என்னன்னு பார்க்குறான். பார்த்தா ஒரு 2 வீக்கான சர்வே மட்டும்தான் அங்கே இருக்காங்க. சை, நீ என்ன என்கிட்டேருந்து ஓட முடியுமா? நீ வெறும் ஒரு குப்பை இப்போ தெரியுமா? அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து ஒரு பாட்டிமாவோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க தானே ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. நீ வாய் மூட மாட்டேன். இல்லை என்னை விட்டுருங்க, நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. வாயை மூடுன்னு சொல்லி அந்த பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க என்ன பண்ணியிருக்கான், நேராக ஒரு அட்டாக் ஆடுறான். இதனால அவங்க ரொம்ப டேமேஜாக இருக்காங்க. நான் அவன்கிட்ட சொன்னேன் வாயை மூடுன்னு கிளவி அப்படின்னு அவன் சொல்லும்போது அங்கே மற்றவங்க எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓ யோ சார், அவன் செத்துருவான் போலையே, அவங்க செத்துருவாங்க போலையே அப்படின்னு நம்ம யோ வந்து ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட் கையில் வந்து அது இருக்குது. இது இப்படி தான் நடக்கும், இந்த மாதிரி தான் வந்து நடக்கும் எனக்கும் சேர்த்து அப்படின்னு பார்க்குறான். திடீர்னு பார்த்தா ஒருத்தவங்க கையை பிடிக்கிறாங்க. யார் அது என் கையை பிடிக்கிறது? எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என் கையை பிடிப்ப? வயசில் பெரிய ஆள்னா நீ என் கையை பிடிப்பியாடா அப்படின்னு வந்து அந்த க்ரீன் கலர் ஷர்ட் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த மேனேஜர் தான் வந்து கையை பிடிச்சிருக்கான். மேனேஜர், நீங்கள் என்ன அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ அந்த ஒயிட் ஹேர் வந்து சொல்கிறான், என்ன ஓல்டு பையா, உனக்கு அதுக்குள்ளே சாவருக்கு வேணுமா? இல்லை, என்னடா சொல்கிற? உனக்கு இந்த சுச்சுவேஷன் புரியுதுன்னு நினைக்கிறேன். இது என்ன கைண்ட் ஆஃப் புல்ஷிட்ரா? டேய் பொடியா, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காது. உனக்கு அப்போ தெரியாதா? பின்னாடி பாடுறா, அந்த சிஸ்டத்தை பார்த்தியா? அதில் ஜெயிக்கிறவன் மட்டும்தான் வின் ஆகுறான், தோக்குறவன் தோத்துக்கிட்டு தான் இருக்கான். எல்லோரும் எப்படி இருந்தாலும் தோக்க தான் போகிறோம். ஆனால் நான் எல்லாத்தையும் சாவடிச்சு நான் வின் ஆவேன். உனக்கு அவ்வளோ அவசரம் இருக்குன்னா உன்னை சாவடிக்கிறேன், என்ன ஓகேவா? அதனால் வாயை மூடிட்டு அங்கிட்டு போய் நில்றா. நம்ம கண்டிப்பாக ஒரு ஆள் கில் பண்ணால் தான் நம்மளால் சர்வே ஆக முடியும். உனக்கு புரியுதா? இங்கே இருக்க இந்த ஓல்டு மேனை தான் நான் சாவடிக்க போகிறேன். உனக்கு அவ்வளோ அவசரம்னா நான் உடனே சாவடிக்கிறேன். யாருனாலே இதை பற்றி ஒன்றும் பேச முடியல. இந்த இடத்துல ஹியூமானிட்டி செதறுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லோரும் வந்து கில் பண்ண அந்த இதில் வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்து இந்த கண்ட்ரோல் ஒருத்தன் எடுத்துக்கிட்டு இருக்கான். யார் சாகணும், யார் சாகக்கூடாதுன்னு. எங்களை எதுக்குடா ப்ளேம் பண்ணுறீங்க? இந்த புது உலகத்துக்கு புது லா தான் வந்து வரும். அதனால நீ சாவு அப்படின்னு அந்த ஒயிட் ஹேர் வந்து சைக்கோத்தனமாக வந்து அந்த பர்சனை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த பர்சன் சாகிற ஸ்டேஜில் இருக்கும்போது மற்றவங்க யோசிக்கிறாங்க, இப்படியே விட்டு அவங்க செத்துருவாங்களே, நம்ம என்ன பண்ணுறது? இப்போ இந்த மாராலிட்டி அப்படிலாம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாதா? இந்த உலகத்தில் எல்லாமே போயிருச்சா? சை, எனக்கு இதை பற்றிலாம் கவலையே கிடையாதுன்னு சொல்லி இன்னொருத்தையும் அந்த இடத்த விட்டு போகிறான். பார்த்தா அங்கே இருக்க அந்த சோல்ஜர்னாலே ஒன்றும் பண்ண முடியல. அவனும் வந்து கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா வந்து இன்னும் 5 நிமிஷத்தில் ஆள் சாவலைன்னா எல்லோரும் செத்துருவாங்க. அதனால் அவங்கள எப்படியாவது சாவடிக்கணும் எல்லோரும் சேர்ந்து இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எல்லோரும் சேர்ந்து அந்த வீக் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வேற அங்கே ஒரு சின்ன பையன் வந்து குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் என்ன நடக்குதுன்னு. அவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கான். பார்த்தா அவனால் தாங்க முடியல. அப்போ தான் இந்த சினீரியோ பார்க்குறாங்க. ஏன்னா வந்து இங்கே இந்த ப்ரிசனரில் வந்து ஒருத்தனை கில் பண்ணால் தான் ஒருத்தனை வந்து ஜெயிக்க முடியும். அது மட்டும் இல்லை, நான் இங்கே சிம்பிளாக அது வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு கரெக்டான ஒரு சான்ஸ் கிடச்சா நான் அந்த சீனை மொத்தமாக மாற்றிடுவேன். என்ன பண்ணுறது? நான் வெறும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த நாவலில் வந்த மாதிரி அந்த எல்டரி உமன் பேர் கூட எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க தான் ஃபஸ்ட் விக்டம். ஒரிஜினலாக இப்படி நடக்கும்போது இந்த உலகம் வந்து இங்கே அட்வான்டேஜ் எடுப்பாங்க எப்படியாச்சும் பவர் கிடைக்கணும்னு. ஆனால் நான் அவங்க சாகுறவரை நான் பார்க்க மாட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐயோ
சொல்கிறாங்க. இதே ஸ்டேஜில் விட்டு அவங்க இறந்துருவாங்க. என்ன பண்ண நான் போகிறேன். பைத்தியத்தனமாக நீ வேலையை பார்க்காத. எனக்கு தெரியும். ஆனால் அவங்கள அப்படியே சாக வைக்க முடியுமா? அவங்க சாக மாட்டாங்க. நீ வெயிட் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். இவன் ரொம்ப பயப்படாத. இந்த ஸ்டோரி வந்து ஜான்ரா இன்னும் மாறலை. அந்த மாறுறதுக்கு என்கிட்ட தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ பாரு நான் என்ன பண்ண போகிறேன்னு. அப்படி நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக ரியாலிட்டியில் அவளுக்கு வந்து இது எதுவுமே அவன் காதில் விழுகலை. நீ ஒன்றும் இந்த ப்ரொட்டகனிஸ்ட் கிடையாது நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை யோஷா, நீ இங்கேயே இரு. ஏன் நான் இங்கேயே இருக்கணும்? நான் சொல்கிறத மட்டும் கேளு. எதுக்குள்ளேயும் நீ வந்துடாத. நான் பார்த்துக்கிறேன். நம்ம ஹீரோ நல்லா டீப் பிரீத் எடுத்துட்டு, ஆனஸ்ட்டாக இதில் எனக்கு போகிறதுக்கு வேறு வழி இல்லை. பட் எனக்கு வேறு சாய்ஸ் இல்லை. ஒரிஜினல் டாக்ஸா எங்கே போகிறீங்க? நீ அங்கேயே இரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அப்போ தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம சிம்பிளாக இங்கே வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மூவ்மெண்ட் நம்ம எடுக்கணும். அதனால நான் இப்போ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குனு அந்த பின்னாடி இருக்க அந்த டோர்லேருந்து எக்கச்சக்கமான தண்டர் வேஸ் வந்து இங்கே வருது. யாரோ வந்து அந்த டோரை உடைக்க பார்க்குறாங்க. இப்போ எனக்கு சான்ஸ் கிடைச்சிடுச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த ஓடுறது இந்த சாப்டர் தான் காமிக்கிறாங்க. இன்னும் 7 நிமிஷம் 32 செகண்ட் தான் இருக்குது. சாப்டர் 5ல் நம்ம ஹீரோ வேகமாக போய்கிட்டு இருக்கான். போய் அவங்கள எப்படியாச்சும் தடுக்கணும்னு பார்க்குறான். திடீர்னு இந்த புகை எங்கேருந்து வருது? பின்னாடி வந்து அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோ வேகமாக வரான். இதை வந்து அந்த ஒயிட் ஹேர் நோட்டீஸ் பண்ணுறான். அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து நேராக அந்த ஒயிட் ஹேரை வந்து ஒரு இடிக்கிறான். அந்த அந்த ஒயிட் ஹேர் என்ன ஆகுறான்னா அந்த இடத்த விட்டு நேராக பல தூரம் வந்து செதறி போய் இடிக்கிறான். அவனுக்கு எக்கச்சக்கமான டேமேஜ் வருது. என்ன அப்படின்னு அவன் யோசிக்கிற, உனக்கு என்னடா பைத்தியமாடா அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், என்ன பண்ணுறீங்க? போய் அவளை வந்து சாவடிங்க, அந்த பாட்டியை சாவடிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நோட்டீஸ் பண்ணுறான். இதுலேருந்து அவங்கள எப்படியாச்சும் காப்பாற்று நம்ம ஹீரோ வந்து சுற்றி முற்றி பார்க்குறான். பார்த்தா அங்கே ஒரு சின்ன பையன் ஆல்ரெடி அந்த பயத்தில் அவனுக்கு என்ன நடக்குன்னு தெரியாமல் ஒரு ஸ்டேஜில் நிற்கிறான். நம்ம ஹீரோ போய் ஷோல்டரில் கை வச்சு, தம்பி கொஞ்ச நேரம் உன்னோட இதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறான். பார்த்தா அதில் வந்து எக்கச்சக்கமான வெட்டுக்கிளி இருக்குது. நம்ம ஹீரோ வந்து அதை எடுக்கிறான். அதுலேருந்து ஒரு வெட்டுக்கிளி மட்டும் நம்ம ஹீரோ வந்து அந்த சின்ன பையன்கிட்ட கொடுத்துட்டு, எல்லாரும் இதை உடனே நிப்பாட்டுங்க அப்படின்னு, நீங்கள் அந்த வயசான பாட்டியை கில் பண்ணால் மட்டும் நீங்கள் சர்வே ஆக மாட்டீங்க, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் வந்து நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கான். எல்லா அட்டென்ஷனும் ஹீரோ மேலே வந்துருச்சான்னு ஹீரோ பார்த்துட்டு, சரி இப்போ சொல்லலாம். அதாவது இப்போ நீங்கள் இந்த ஓல்டு லேடியை வந்து கில் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அஃப்கோர்ஸ் அடுத்து யார் வீக்காக இருக்கானோ அவனை வந்து இது பண்ணுவீங்க. இதில் மூலமாக என்ன ஆகும்? நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மர்டர் ஆகிடுவீங்க. அதுக்கடுத்து என்ன ஆகும்? திரும்பி ஒரு ஆளாக வந்து இங்கே வந்து கில் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. கடைசியாக எல்லாத்தையும் சாவடிச்சு என்ன பண்ண போகிறீங்க? அப்போ நீங்களும் சாவறதுக்கு தானே வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ எடுத்து சொல்லிட்டு இருக்கும்போது அதனால என்னடா வந்துச்சு? நீ என்னை ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க. அடுத்து உன்னையே தான் நான் சாவடிக்க போகிறேன்டா. ஏன் உன் டேர்னுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்கியா? சரிடா வா பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறான், இதில் எந்த சூதாட்டமும் கிடையாது. நீங்கள் மேடர் எல்லாமே இதில் வந்து நம்ம சர்வே ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் எப்படி அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த வெட்டிக்கிளி எடுத்து கையில் வச்சுருக்கான். அந்த கண்டிஷன் ஃபுல் பண்ணால் போதும். அந்த கண்டிஷன் என்ன? கில் 1 ஆர் மோர் லிவிங் பீன்ஸ்னு போட்டிருந்துச்சு. அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து இன்செக்ட்ஸை காமிக்கிறான். அப்போ இதை கில் பண்ணால் போதும், நம்ம அப்போ சர்வே ஆயிடுவோமா? அவன் கில் பண்ணுறவங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ அந்த ஓல்டு லேடியை விடுங்கடா, அடுத்து இதை பார்ப்போம்டா அப்படின்னு எல்லோரும் வந்து நம்ம ஹீரோட்ட இருக்க பாஞ்சு பிடிக்க வராங்க. நம்ம ஹீரோ பார்க்குறான், இன்னும் எல்லோரும் இப்படி வராங்க. ஆனால் இது என் ஹார்ட்டுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. என்ன நான் சிரிக்கிறேனா? சரி பரவாயில்ல, இவங்களெல்லாம் பார்த்து எனக்கு பெத்தட்டிக்காக இருக்குது. பரவாயில்ல சொல்லி நம்ம ஹீரோ கையில் இருக்க ஒரு வெட்டிக்கிளி அப்படியே நசுக்கிறான். அந்த வெட்டிக்கிளி அப்படியே சாவுது. இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க சொல்லி கையில் இருக்க அந்த மற்ற வெட்டிக்கிளியெல்லாம் தூக்கி எறிகிறான். பார்த்தா அந்த வெட்டுக்கிளி அந்த கேஜ்லேருந்து எல்லா இடத்துலையும் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லோரும் அதை பார்க்குறாங்க. அதை எப்படியா சாவடிக்கணும், கண்டிப்பாக சாவடிக்கணும். எல்லோரும் அவ்வளோ இதாக யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாப்பப் வருது. ஃபஸ்ட்டு மர்டர் அச்சீவ் ஆயிடுச்சு, நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க, அதனால உங்களுக்கு 100 காயின் வந்து ரிவார்டாக கிடைக்க போகுது போனஸாக அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு போனஸ் ரிவார்ட் கிடைக்கிது. திரும்பி அதை தேடுங்க, அந்த பைத்தியக்காரன் எங்கே போட்டானே தெரியல, சீக்கிரம் தேடுங்க. எனக்கு கிடைக்குதே அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, இன்னும் டைம் வந்து இவ்வளோ தான் இருக்கா? நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, டேய் எப்பட்றா இது பண்ண அப்படின்னு அந்த பச்சைக்காரன் சொல்கிறான். நீ அந்த இன்செக்டை உனக்கு கையில் வச்சு மற்ற தூக்கி போட்டிருக்க. அப்போனா அந்த பாக்ஸில் வந்து 3 இன்செக்ட் தானே இருக்குது. அப்போனா நீ வந்து அது எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரீயாக கொடுக்கல, எவன் சண்டை போட்டு எடுக்கிறானோ அவனுக்கு கொடுக்குற. ஆமாம் கரெக்டு. அப்போனா நீ ஒன்றும் நல்லவனாக சுற்றிக்கிட்டு இருக்காதடா, உண்மையாரு. என்னன்னா உனக்கும் இதை பார்க்க ரொம்ப பிடிக்குதுல இல்லையா அப்படின்னு அவன் சைக்கோத்தனமாக ஒயிட்டாக சொல்லிகிட்டு இருக்கான். ஆமாம், இந்த பர்சன் பேர் தான் கிம் நமஹூன். இவன் ரொம்ப க்ரூவலாக எதை பற்றி கவலை இல்லாமல் அவன் என்ஜாய்மெண்ட்டுக்காக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. யூனிக் ஸ்கில் கேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் ஆக்டிவ் ஆகுது அப்படின்னு ஒரு பாப்பா வருது. பார்த்தா
அவனோட பேர் வருது. நம்ம ஹீரோனால மற்றவங்கள அப்ரைசல் பண்ண முடியும். அவன் பேர் வந்து கிம் மேம்ஹூட். 19 வயசு ஆகுது. ஸ்டார் பேக்கிங் சொல்லி 2 கான்சுலேட்டர்ஸ் வந்து இவனை கரெக்டாக இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்காங்க. இவனோட யூனிக் என்னன்னா ஆர்டினரி அப்படின்னு போட்டிருக்கு. அந்த மாதிரி எல்லா பவர் லெவலும் போட்டிருக்கு. ஓ, இதான் கேரக்டர் இன்ஃபர்மேஷனா? சரி, இதில் எனக்கு என்ன லக்காக இருக்குன்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓகே, அப்போ இவன் வந்து அந்த அப்போ தான் காமிக்கிறாங்க இவன் வந்து ஒரு டெசில்யூஷன் டீமன் கிம் நாம் ஹூன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ என் கூட டீம் அப் ஆயிரு. என்ன சொல்கிற? என் கூட டீம் அப் ஆயிடுறியா? என்னைய மாதிரி ஒரு சைக்கோவை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவன் சைக்கோத்தனமாக பேசிகிட்டு இருக்கான். நான் உனக்கு ஆஃபர் வைக்கிறேன். என்ன, ஆரம்பிக்கலாமா? அப்படின்னு திரும்பி ஒரு பாப்பப் வருது. கில் ஒன் ஆர் மூர் லைவ் பீயிங்ஸ். அந்த திரும்பி அந்த ஈவெண்ட்டை காமிக்கிறதோட இந்த சாப்டர் முடியிருக்கும் முன்னாடி இன்னும் 2 நிமிஷம் 59 செகண்டில் இது முடிய போகுது அப்படின்னு சொல்கிறதோட இந்த 5th சாப்டர் முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் தான் உங்கள் கோடன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இன்ஜின் கிரியேட்டர். பாய்.